வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பியோட டாஸ்க் வந்து மைக்ரோ டாஸ்க் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டருக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ரைனிங்க்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட், ட்ரைனிங்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுங்கிறது தான் நம்ம பிளான் டீட்டெயிலில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோட டேஷ்போர்டில் போயிட்டு அதை எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் டீம்னால் நம்மளுக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஐடியை லாகின் பண்ணிவிட்டு டாஸ்க்கு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு அந்த வீடியோவுக்கு வந்துட்டு 875 ரூபா ஆட் ஆகிருக்கு. டேஷ்போர்டில் கூட பார்ப்போம். டேஷ்போர்டில் பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிட்ருக்கும், சார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து சேல்ஸ் டீமில் 17,000 நம்ம வந்து கூப்பன் கோடுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து 10,000 நம்ம கட்டினா போதும் ஒரு ஐடிக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் சார் நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். மைக்ரோ டாஸ்க் அண்ட் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் ஒர்க் பண்ணுறவங்க அதோட டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோட டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணையில் கரெக்டாக ஸ்பான்சரோட கண்டென்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட வீடியோ வந்து ரிஜெக்ட் ஆகிடும். சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ வந்து இன் அண்ட் அவுட் கரெக்டாக செக் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. 4 தடவை ரிஜெக்ட் ஆனதுன்னா உங்கள் ஐடி வந்துட்டு சஸ்பெண்டில் போயிடும். அப்புறம் 2 மந்த் ஆகும் ஐடி ஓப்பன் ஆகி நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க உங்களோட பேங்க் டீட்டெயில் போய் செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணுன்னா ரீஃபண்ட் டீமில் இருக்கவங்க அதை போயிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்குது. அது சொல்லுவாங்க சார், இப்போ இல்லை, நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லும்போது நீங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எஜுகேஸ்டில் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் கற்றுக்கலாம். கிளாஸஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.